ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தோசை தான் சுட போகிறோம். அந்த தோசைக்கு முதல்ல அரிசி எடுக்கிறோம். இது ரேஷன் அரிசி இல்லை குண்டரிசி, இட்லிக்குன்னு வாங்குவாங்க நிறைய பேர். இது ரேஷன் அரிசி குண்டரிசி ஒரு உலக்கு எடுத்துருக்கோம். முதல்ல அரிசி ஊற வச்சிடலாம். அரை உலக்கு ரேஷன் பருப்பு, தோரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். இப்போ அது கூடவே அரைக்கிறதுக்காக காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம். காஞ்ச மிளகா நாங்கள் மாடி தோட்டத்துலேருந்து பறித்தது காஞ்ச மிளகா. இப்போ அது ஊற வச்சுருக்கோம். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு ஊற வச்சுருக்கோம். இப்போ இது அரிசியும் காஞ்ச மிளகாவும் 3 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நமக்கு அரைக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. காஞ்ச மிளகாவும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ காஞ்ச மிளகா, அரிசி, பருப்பு அது கூடவே பூண்டும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நெய்ஸாலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி நிறைய இருக்கிறதுனால நாங்கள் 2 தடவை போட்டு அரைச்சி எடுக்கிறோம். ரொம்ப நெய்ஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் இந்த மீடியம் சைஸில் அரைச்சி வச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஊற்றிடலாம். இப்போது இது நைட்டு ஃபுல்லாக வெளியவே இருக்கட்டும், கொஞ்சம் புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தோசை ஊற்றும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம் மாவு எப்படி இருக்குன்னு. இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு கலக்கி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை மாவில் ஆப்பசோடா உப்பெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம். தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் தடவி விட்டுடலாம். இப்போ ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துடலாம். நல்லா நைஸாக பிரித்து விட்டுடலாம். தோசை திருப்பி போட்டுடலாம். தோசை நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா முறுமுறுப்பாக இருக்குது. இதில் இந்த மாவில் நம்ம உளுந்தே போடலை, அதுக்கு பதிலாக தான் துவரம் பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, சோம்பு தான் போட்டிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் ஊற்றும் போதே. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது கலராக. தோசை பூண்டு வேறு போட்டிருக்கோம், அதனால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்குது. சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி கார சட்னி அரைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி வச்சுருக்கோம். பசங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா பாட்டி செஞ்சு வச்சுட்டாங்க.
சட்னி கூட தோசை பருப்பு தோசை விட்டுச்சுன்னா பவுல் எடுத்துருக்கோம் சாப்பிட்டுக்கலாம். சமைச்சாக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சாலும் அந்த அழைக்க போடுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். அண்ட் இது செம்மையாக கைஸ், நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய் காய்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறோம்.